யூஜிடிஆர்பி நியமன தேர்வு வருதுன்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே நானும் 2-3 சென்டர்லாம் விசாரிச்சுட்டு தான் இனிமே மையத்தையே தேர்ந்தெடுத்தேன். ஏன் அப்படின்னா, எதையுமே பிளான் பண்ணி தான் செய்யணும். எங்கே போனால் நம்ம வெற்றி அடைய முடியுன்றத நம்ம விசாரிச்சுட்டு தான் சேரணுன்றதுக்காக தான் கடைசியில் தான் இனிமே மையத்தை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா 2-3 டீச்சர்ஸ் சொன்னாங்க, நான் படித்த மையத்தில் நீங்கள் போய் சேருங்க, இங்கே சேருங்க, அங்கே சேருங்கன்னு சொன்னாங்க. அதுபடி நானும் விசாரித்தேன். ஆனால் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, 2 வாரத்தில் கிளாஸ் ஆரம்பிச்சிடும், நீங்கள் வேணால் இப்போ வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. இன்னும் சில மையங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் அட்மிஷன் எவ்வளோ ஆகுதோ அதுக்கு தக்கன நாங்கள் வந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம், நீங்கள் வேணால் அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஐயாட்ட மட்டும் ஃபோன் பண்ணி கேட்கவுமே சொன்னார், ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகளால் சொன்னார், வகுப்பு 4 மாதமாக போய்கிட்டு இருக்குப்பா, நீங்கள் ரொம்ப லேட்டு, நீங்கள் வந்து இந்த சனி ஞாயிறில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் தான் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னா அது ஐயாவுடைய வார்த்தைகள் தான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனே அவன்கண் விடல் அப்படின்ற வள்ளுவர் வாய்மொழிக்கு இலக்கணமாக அமைஞ்சவர் நம்ம ஐயா தான். அதுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் நாடகத்தில் சொல்லியிருக்காரு. மனோன்மணியம் நாடகத்தில் சந்தனக்கட்டையே ஆனாலும் அதை அரைச்சாதான் வாசம் கிடைக்கும், அது கரையான் அரிச்சா வாசம் வராது. அதுபோல் நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சாலும் தரமான பயிற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி என்ற இலக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம முயற்சி உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஐயாவுடைய பயிற்சி தரமாக இருந்தது, அதனால் வெற்றி கிடச்சிருக்கு. அதுவும் இங்கே வந்திருக்க 60 பேருமே யூஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே முதல் முயற்சி தான். அந்த முதல் முயற்சியிலே நம்ம வெற்றி பெற்றிருக்கோம்னா அதுக்கு இதுதான் காரணம். இன்னும் ஐயா வந்து பல பணிகளுக்கு இடையில் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஐயா நீங்கள் மட்டும் முழு நேரம் இந்த வேலையை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி 60 குடும்பத்துக்கு பதிலாக 1000 குடும்பங்கள் சீக்கிரம் வருவாங்க. 1000 குடும்பங்களுடைய பொருளாதார நிலையும் உயரும். அது வேகமாக நடக்கணும்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். மேலும் மேலும் இனிமை பயிற்சி மையத்தில் 1000 ஆசிரியர்களை உருவாக்கணும். அதுக்கு நீங்கள் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழணும், இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிப்பா.